அடுத்தது கருத்து கணிப்புன்னு, எந்த கருத்து கணிப்பையும் நம்பாதீங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் தேர்தல் சமயத்தில் போடுறவங்க அத்தனை பேரும் பணத்தை வாங்கிட்டு தான் போகிறோம். ஒரிஜினலாக யாரும் போடுறது. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு 2 கருத்து கணிப்பு வந்துருக்கு. 2 கருத்து கணிப்பு. லயலா பழைய மாணவர்கள் கருத்து கணிப்பு. அந்த லயலா பழைய மாணவர்கள் முன்னாடி போட்டதெல்லாம் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயும் அரசியல் புகுந்தது. ஆளுங்கட்சியாளர்கள் பணத்தை கொடுத்து எனக்கு இப்படி கருத்து கணிப்பு போடுன்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை லயலா கருத்து கணிப்பவங்களும் அதில் பலிகடாகிட்டாங்க. அதில் இருப்பவர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் என்பதற்காக அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்பு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி அரசியல் ட்ரெண்டு எப்படி இருக்குது, யார் பக்கம். ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய பேர் சின்ன போல் போடுவாங்க. அதில் கருத்து அவன் என்ன போடுவான், வருங்கால முதலமைச்சர் ஸ்டாலின், விஜய், எடப்பாடி இப்படின்னு போடுவான். இதே மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கும், இது மாதிரி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றொன்னையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்படின்னா, நீங்கள் ஓட்டு போட்டோன்னே எண்ணிக்கை கூடும். எல்லாத்துலேயுமே ஸ்டாலின் லாஸ்ட்டாக போகிறார். 4%, 3% கூட விழுகிறது இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. ஆனால் ட்ரெண்ட் இப்படி இருக்கும்போது இந்த லைலாவுடைய கருத்து கணிப்பு, பழைய மாணவர்கள் கருத்து கணிப்பு போடுறாங்க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்புங்கிறது. விஜய் 2வது போயிட்டாராம். அதுவும் எடப்பாடியை 3வது தள்ளிட்டு 2வது வந்துட்டாராம். எங்கேருந்து எடுத்தீங்கப்பா அந்த கருத்து கணிப்பு? மக்களுடைய நாடி துடிப்பு தெரியாதவங்கள்லாம் நீங்கள் கருத்து கணிப்பு வைக்கிறீங்களா? எந்த இதில் எத்தனை சாம்பிள் எடுத்தீங்கன்ட்டு சொல்லுங்கள். ஃபேக்டர் அனாலிசிஸ் எப்படி பண்ணீங்க? யார்கிட்ட கருத்து கேட்டீங்க? எத்தனை இதுவாக செக்மெண்ட்டாக பிரிச்சிங்க? கருத்து கணிப்பு இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக பிரிச்சிங்களா? அந்த மாதிரி பிரிச்சிருந்தீங்கன்னா 3%, 4% கூட ஸ்டாலினுக்கு விழுகலை. எத்தனை கருத்து கணிப்பு உங்களுக்கு கொடுக்கவா? அந்த கருத்து கணிப்பெல்லாம் ப்ராக்டிக்கலாக டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். அதில் வரக்கூடியது தான் ஒட்டுமொத்த ட்ரெண்டு. அதனால் இதை வச்சுக்கிட்டு புதுசாக இது பண்ணிக்கிட்டு ஸ்டாலினுக்கு முதல் பதில் எப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? அவங்களுக்கே தெரியும் திமுகவுக்கு நம்ம காலின்னு. அதனால தான் அவங்களே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் அதை அப்புறம் யோசித்தாங்க. இல்லைடா, என்னடா விஜய் 2வதுன்னு போட்டோம், விஜய் ரசிகர்கள்லாம் விட மாட்டாங்களே, இவ்வளவு சப்போர்ட் இருந்து இந்த லயலா கருத்து கணிப்பு நம்மளை இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்களேன்னு நம்மளை எல்லாம் சண்டைக்கு வருவான் அப்படின்ட்டு இன்னொரு கருத்து கணிப்பு. அது விஜய் ஆளுங்களெல்லாம் இது பண்ண திருப்திப்படுத்துவதற்காக. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் இளம் தலைவர்களில் மக்களுக்கு அதிகம் பிடித்தவர்கள் அப்படின்னு போகிறோம். அதில் விஜய் ஃபர்ஸ்ட் தான். எப்படி விஜய் ரசிகர்கள் உங்களெல்லாம் ஏமாற்றணும்னு பார்க்குறான். அந்த லயலா காலேஜ் பழைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் நமக்கு உங்களுக்கு எலெக்ஷன் இதில் யார் எதிராக இருக்கிறார்கள், அதிகாரிகள் யார் இருக்கா, நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். வருங்காலத்தில் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். எவன் வந்துக்கிட்டு இது பண்ணுறான், பின்னால் இருந்து குத்துறான். இப்போ லயலாவுக்கு இது ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக இருந்து ஸ்டாலினுக்கு தான் அதிக செல்வாக்கு என்று ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள், இளம் தலைவர்களில் யாருக்கு தான் அதில் விஜய் ஃபஸ்ட்டான், அண்ணாமலை செகண்டான், 3வது வரான் சீமான், 3வது உதயநிதியான், 4வது சீமானம். 1ல் டிஎம்கே தூக்கி விடுறது ஸ்டாலினை, 1ல் விஜயை தூக்கி விடுறது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படி இந்த 4 தலைவர்களில் உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். லயலா அவங்களே சொல்கிறேன். ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு இந்த 4 தலைவர்கள். அது யாருன்னு விஜய் இல்லை. அது ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இருந்ததுனால நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க. ரைட்டு. இளம் தலைவர்னு சொல்கிறீங்களே, சீமானுக்கு சீனியர் சிட்டிசன் ஆகிட்டார் இந்த வருஷம். அவர் 1966 பிறந்தது, 2026 இப்போ. அப்போ 60 வயசு ஆயிடுச்சு. சீமான் சீனியர் சிட்டிசனான சீமான் இளம் தலைவரா? உங்கள் கருத்து கணிப்பு என்ன இதில் போட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு போடுறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெட்டு போச்சு. கேட்குறவன இவனா, படிக்காதவனா, இடிச்ச வாயனா, எங்களுக்கு கணக்கு தெரியாதா? நாங்களும் மீடியாவில் தானே இருக்கோம். அதனால் சொல்கிறேன், இந்த லயலா கருத்து கணிப்பே அவனை நம்பாதீங்க. பணத்தை வாங்கி கொண்டு ஆளுங்கட்சிக்கு இவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க அதில்.
அவங்க கோச்சுப்பானு கூட நான் பார்க்கல. அதுக்காக பொது வழியில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையான செல்வாக்கு இருந்தால் நீங்கள் சொன்னாங்க நாங்கள் இது பண்ணுவோம். திமுகவே ஓஞ்சு போயிட்டாங்க, இன்னைக்கு காலியப்பா நம்ம அப்படின்னு. அப்புறம் நீங்கள் என்ன தூக்கி பிடிக்கிறீங்க? அதனால் உங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிஞ்சுன்னா யாருமே கவலைப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின்லாம் முதல் இது வரவே இல்லை, அதெல்லாம் போய் இன்றைக்கி இருக்கிற பந்தயத்தில் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, கடைசி பந்தயம் வந்ததுன்னா விஜய்க்கும் அதிமுக பிஜேபி 2 அணிக்கு தான் நேரடி போட்டி இருக்கும். திமுக காணாமல் போய் விடுவார்கள் 3வது இடத்திற்கு. நிறைய இடங்களில் அவர்களுக்கு டெபாசிட் போகும். இதுதான் நிலவரம். நான் அவங்க பிடிக்கலைங்கிறதுக்காகலாம் சொல்லலை. அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. நேற்று நம்ம பேசணும், சேகர் பாபு கோயிலுக்குள்ளே போனார், பாரத் மாதாக்கு ஜெயினாங்க. உடனே கோவம் வந்துச்சு. நான் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது இப்போ கூட்டம் இருந்தது, அதில் பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு ஒரு குரல் கேட்டது. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன், யாரோ பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த ஒருத்தர் குரல் கொடுத்தார். அதனால் பாரத் மாதாக்கு ஜெயின்னா நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா நாட்டை பற்றி இந்தியா வாழ்க அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்தியில் சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பாரத் மாதாவுக்கு ஜெயின்னா இந்திய நாட்டுக்கு ஜெய். அது இந்த கூட்டத்துக்கு பிடிக்காதுல்ல. சேகர் பாபு இந்த கூட்டத்தில் சேர்ந்தார் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்கன்னு தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கணும், இந்தியாவில் இருந்துக்கிட்டு சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு பொழப்பு நடத்துறது இந்திய நாட்டில் ஜிஎஸ்டியிலேருந்து அத்தனை 1000 கோடி வரியை வாங்கிக்கிட்டு பொழப்பு நடத்துறீங்க. அப்புறம் என்ன இந்தியாவை பற்றி பேசாமல் தமிழ்நாடு வாழ்கவான் தமிழ் வாழ்கவான்? உண்மையிலே தமிழ்நாடு வாழ்கவா? நீங்களாம் தமிழ் ஆளுங்களா? சேர்பாபுக்கு தான் சொல்கிறேன், தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்வுன்னு சொல்லுவாராம். பாரத் மாதாவுக்கு ஜெயிங்கிறத கோயிலுக்குள்ளே சொல்லக்கூடாதான், வெளியில் போய். என்ன கோயில்னா உங்களுக்கு பட்டா போட்ட கொடுத்துருச்சா? கன்னியாகுமரியில் இருக்கிற கோயில்னா உங்கள் பரம்பரை சொத்தா? நீங்கள் இந்த இதிலேருந்து ஹெச்ஆர்என்சிக்கு மந்திரியாக இருந்தால் ஒவ்வொரு கோயிலையும் போய் ஆக்கிரமிப்பீங்களா? ஒவ்வொரு கோயிலும் அன்றைக்கி இது தமிழிசை சவுந்தரராஜனை போய் திட்டியிருக்காரு, அந்த அம்மாவை திட்ட வேண்டியதான். அவங்க கனிமொழி கூட சுற்றுறாங்க. அதனால் நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இவங்க பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டாங்களா, வெளில போய் சொல்லு. அப்புறம் அதில் இடையில சர்வார்கார் வாழ்கன்னாங்களாம். அதை எப்படி சொல்லலாம்னா, நீ மட்டும் ஈவரா வாழ்கிற, ஈவரா சிலையை கொண்டு போய் உள்ளே வைக்கிற, நீ மட்டும் என்ன கடவுளுக்கு நம்புவோன் முட்டாள்னு நீ சொல்கிறல்ல? நீ ஒரு நபர் துதிய போகிற நாசிகளை பற்றி உள்ளே பேசுகிறல்ல? அப்போ அது மட்டும் எப்படி? உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அதனால் நியாயம் பேசுகிறாங்க. சேர்பாவுக்கு சொல்கிறேன், கோயில் பூரா உங்கள் சொந்த சொத்துன்னு நினைக்காதீங்க, அது அரசாங்க சொத்து. இன்றைக்கி நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, நாளைக்கு நடு வீதிக்கு போயிடுவீங்க. நல்ல ஒரு ஆட்சி வந்தால் நீங்கள் கோயிலை வச்சு இத்தனை கோடி சம்பாதிச்சிங்கிறத எடுத்தால் நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இதுதான் நடக்க போகிறது. அதனால் உள்ளே பக்தர்கள் கத்துனதில் மறுபடியும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் விளக்கத்தை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்க எவனுமே முட்டாள் கிடையாது. அதனால் சேகர் பாபுவுக்கு பதில் சொல்கிறோம். அவன் சர்வார்காரன் நாங்கள் ஆதரிக்கிற ஆள் இல்லை. ஆனால் அவன் சர்வார்காரன் சொன்னா, நீ பெரிய ஈவேராவை சொன்னா அவன் சொல்லுற தப்பு இல்லைல்ல. முதல்ல ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிற சிலையை எடு, சாமியை கும்பிடுவோம் கடவுளை கும்பிடுவோம் முட்டாள்னு சொல்கிறீங்கல்ல, அதை முதல்ல கோயிலுக்கு உள்ளே இருந்துடுங்க. வெளியில் கத்து. நீ ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடுவோம் முட்டாள்னு சொல்லி கோயில் வாசலில் வச்சிங்கன்னா எவ்வளோ கொழுப்பு உங்களுக்கு. மற்றவன் சொல்ல மாட்டான், பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிறது மற்றவன் சொல்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அதை கேட்கப் போவதில்லை. இன்னும் 3 மாதங்களில் வீட்டுக்கு போகிற ஆள் தான் சேகர் பாபு. அடுத்து யார் காலில் விழுகலாங்கிறத இப்போவே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிறத அவருக்கு நம்முடைய பதிலாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது நம்ம தான் இப்போ சொன்னோம்ல, பயந்து போய் இருக்கிறார் ஸ்டாலின். அதனால் அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன்னு சொல்லிட்டார். ஏன் சொன்னார்னா, 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா 20,000 கோடி வேணும். எதுக்கு வச்சாருன்னா, நம்ம தோக்க போகிறோம்னா ஒரு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. அதனால் அறிவிச்சிருவோம், பின்னாடி எவன் வரான் அவன் சாகட்டும் அப்படின்னு போட்டு விட்டோம். ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறத நம்ம ஆதரிக்கிறோம். ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்றுங்கிறது தப்பு. அரசு வாங்க ஊழியர்களுக்கு எல்லோரும் ஒரே சட்டமாக இருக்கணும். 2003க்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பென்ஷன் இல்லை, 2003க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பென்ஷன்னா அவங்களுக்கு வைரேரியம் இல்லை. அரசாங்க உத்தியோகம்னாலே என்ன தெரியுமா? நிரந்தரமான உத்தியோகம்.
சாகுறவரை பென்ஷன் வரும், செத்துட்டா மனைவிக்கு பென்ஷன் வரும். அதனால தான் அரக்காசு உத்தியோகமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமாக இருக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பொண்ணு கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, ஏப்பா அரசாங்க வேலை இருக்கா? ப்ரைவேட்காரனா கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ ப்ரைவேட்டால் அதிக சம்பளம் வாங்கிட்டு, அந்த காலத்தில் ப்ரைவேட் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா வேலை போயிடும் பார்த்துக்கிட்டு பென்ஷன் இருக்காது. அந்த பையனுக்கு அப்புறம் பொண்ணுக்கு பென்ஷன் வராது, அதனால் கிடையாதும்பாங்க. அரசாங்க வேலை தான் அப்படிப்பட்டது, அரசாங்க வேலை பாதுகாப்பானது. அதனால தான் அவங்கெல்லாம் மற்ற அரசாங்க ஊழியர் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நிதிநிலை 10 லட்சம் கோடி அண்ணன் கடன் வாங்கி வச்சுருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்? அப்போ தான் அதிகாரியை சொன்னாங்க, சார் தோக்க போகிறீங்க, வேறு ஆள் ஆட்சிக்கு வர போகிறான், ஏன் அரசாங்க ஊழியர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறீங்க? இதில் போடுவாங்க. அதான் அவர் கேட்டிருக்காரு, எப்பா ஓட்டு போடுவாங்கப்பா, அடுத்து இது பண்ணுறதுனா எங்கே கடன் வாங்குது? அது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானே சார், போகும்போது நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் இப்போ கொடுத்துருக்காரு. ஏன்னா அது அந்தளவுக்கு கஷ்டம், அதில் நிறைய பிரச்சனை வரும். 60% பென்ஷன் வந்து இவங்க செத்துட்டா அவங்க மனைவிக்கு 60% பென்ஷன், அந்த வருஷத்தில் 2 DA 2 வந்து இந்த இது கொடுப்பாங்க, டியர்னஸ் அலவன்ஸ். ஆக இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ போகும். இவங்க திவாலா வாயிலில் வச்சுருக்காங்க, அதனால் கடைசியாக அதை வந்து இவர் கொடுத்துட்டார். 10,000 ரூபா எதுக்கு? திருமண கடன் வந்து 10,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 10,000 ரூபா எழுத முடியும், அது 5 லட்சம் ஆக்கிட்டார் ஸ்டாலின். என்ன நம்மளாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் 5 லட்சம் ஆகின 5 லட்சத்துக்கு குறைஞ்சி யார் கல்யாணம் பண்ண முடியும்? ஆனால் நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்க. அதனால் வருங்காலத்தை கணக்கில் கொண்டு அடுத்த ஆட்சியில் இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாம் இருக்க மாட்டோம். எங்கு கடன் வாங்குவது என்ற பிரச்சனை ஆட்சிக்கு வரப்போவங்களுக்கு தான் இருக்குது, நமக்கு அது இல்லை. அதனால் நல்ல பேரை நாம் வாங்கிவிட்டு போவோம். கடன் வாங்குபவர்கள் வருங்காலத்தில் வருபவர்கள் கடனை வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பென்ஷனை கொடுத்துருக்காரு. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பென்ஷனை வரவேற்கிறோம். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சொல்லிடுறேன், இந்த பென்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பூத்தில் போய் எதுவும் தில்லுமுள்ளு பண்ணாதீங்க. உங்களை காலம் மன்னிக்காது, மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நடுநிலையோடு இருங்கள் அரசு ஊழியர்கள். இந்த மாதிரி இதை கொடுத்து ஏமாற்றிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து இவர்களுக்கு கள்ள ஓட்டு போடும் வேலைக்கு துணை போகாதீர்கள். உங்களை எல்லாருமே கண்காணிப்பாங்க. துணை போனீங்கன்னா ஆட்சி மாறினா யார் யார் துணை போனீங்களோ லிஸ்ட்டு வரும், வீட்டுக்கு போகணும், பென்ஷனும் கிடைக்காது, டிஸ்மிஸ் ஆகி போகணும். நடுநிலைமையோடு நடந்து கொள்ளுங்கள் அரசு ஊழியர்கள். மனசாட்சியோடு நீங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க. தபால் ஓட்டு டிஎம்கேக்கு நிறையா விடுக்குது, துறைமுருகன் அப்படி தான் ஜெயிச்சார், யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்கள் கடமை. அதை நாங்கள் நீங்கள் உங்களுக்கு தான் போடணும்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தில்லுமுள்ளு பண்ணுவதில், கள்ள ஓட்டு போடுவதில் நமக்கு பென்ஷன் கொடுத்து விட்டார்கள், அதனால் இவர்களுக்கு அதை செய்வோம்னு செஞ்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எல்லாம் வந்து செக்யூரிட்டி கேமரா வச்சுட்டான் பூத்தில், எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் வீட்டுக்கு போயிடுவீங்க. எல்லோரும் மனசாட்சியுடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறது தான் அரசு. ஏன்னா நானும் அரசு ஊழியராக இருந்தவன் தான், எனக்கு அரசு ஊழியர்கள் கஷ்டமெல்லாம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, மனசாட்சியுடன் அரசாங்கத்தின் சார்பாக மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி சாப்பிட்றோம். மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நம்ம போகக்கூடாது. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்களோ போடட்டும். குறுக்கு வழியில் கள்ள ஓட்டு, போலி ஓட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம்.